இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகனே உமக்கு ஸ்தோத்திரம். தேற்றரவானதே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தேற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. பிதாவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நம்மளுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நம்மளுமே துதிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே வீற்றிருக்கிறவரே, உயரமான சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆறுதலின் நாயகரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரின் ஆராதனை ஆசீர்வதிக்க ஆண்டவரே நீர் இறங்கி வருவீராகப்பா. எங்களை தகுதிப்படுத்துவீராகப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துவீராகப்பா. எங்கள் சிந்தைகளை கழுவுவீராகப்பா. எங்கள் நினைவுகளின் தோற்றங்களை அறிந்திருக்கிற தெய்வமே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், போதுமானவர். அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆற்றல் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ செய்ய நினைத்தது தடைபடாத ஆண்டவரே. நீ செய்ய நினைத்தது தடைபடாத ஆண்டவரே. நீ சர்வ வல்லமையுள்ள தேவனப்பா. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் ராஜாதி ராஜனே, எங்கள் கர்த்தாதி கர்த்தரே, மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை நாயகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்பவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதையும் கர்த்தர் நீங்க பொறுப்பெடுப்பீராக. நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா தடைகளையும் கர்த்தர் தகர்ப்பீராக. தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக. தேவ மகிமை எங்களை நிரப்புவதாகப்பா. உங்கள் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை நீர் முடிசூட்டுவீராகப்பா. ஆண்டவரே, நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்குவீராக. கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போல கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. தேவ மகிமை எங்களை நிரப்பட்டுப்பா. ஆண்டவரே, ஆராதனைக்கு தடையாய் காணப்படுகிற குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், பாவங்கள், நிர்விசாரங்கள், அறிந்து அறியாமல் செய்த எல்லா தவறுகளை கர்த்தர் நீங்க மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. சபையார் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிப்பீராக. எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக. உங்க பிரசன்னம் இறங்கி வருகிற ஆமே திருச்சபையாய் இந்த கால வேளையில எங்களை நீர் மாற்றுவீராகப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி இரத்தத்தினால் எங்களை கழுவி நீ சுத்திகரிப்பீராக. ராஜா, நாங்கள் உயர்த்துகிறோம். நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஒவ்வொரு ஜனங்களையும் நிரப்பட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நிரப்புவீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர்
பலப்படுத்துவீராக. பெரிய காரியங்களை கண்டு செய்து மகிழ பண்ணுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒருவரும் தடையாய் போகாதபடிக்கு எல்லா ஜனங்களையும் கர்த்தனை அழைத்து கொண்டு வருவீராக. தேவ காரம் வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. உங்க பிரசன்னம் தொடர்ந்து எங்க மத்தியில வெளிப்படட்டும். கிருபை தாங்கட்டும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஞாயிற்றுக்கிழமைனாலே ஆமென் சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்ம சில பாடல்களை நாம் பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொன்னது போல இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய ஒத்தாசையை வேண்டி அவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எங்கள் தடைத்தான நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எங்கள் தடைத்தான நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா
மலைகள் பெயர்ந்தாலும் அவன் புவி நாமை அகன்றாலும் அவருடைய கிருபை மாறாது. அல்லேலூயா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அந்த வார்த்தை ஒரு பாவிலும் மாறுவதே இல்லை. அல்லேலூயா. அவர் மாறாதவர். நல்ல கரங்களை தட்டி சொல்லலாமா? அவன் மனிதன் மனம் மாறிடுவான், மனுஷனுடைய மனசு மாறி போகும். ஆனால் தெய்வத்தின் மனம் ஒரு நாள் மாறவே மாறாது. அல்லேலூயா. உன்னை தருவேன்னு சொன்னா நிச்சயமாக தருவார். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா நிச்சயமாக நாமே அவருடைய ஆசீர்வதிப்பார். ஆமே. நாட்கள், மாதங்கள், வருடங்கள் எல்லாம் போகலாம், ஆனால் வார்த்தை மாறவே மாறாது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். 25 ஆண்டுகள் காத்திருந்து அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து கொண்டார். அல்லேலூயா. வாக்கு பண்ணினதிலே அவர் உண்மை உள்ள தேவன். அல்லேலூயா. ஆமே. தாமதம் ஆகுமே தவிர ஒரு நாள் ஆண்டவனை தரமாட்டேன்னு சொல்ல மாட்டார். அல்லேலூயா. தாமதமாகும் ஆனால் தடைபடாது. ஆமே. கர்த்தர் வார்த்தைகளே உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. காரணம் அவர் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சகலத்தையும் அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா.
அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே தடைபடாது. அல்லேலூயா. அவருடைய சித்தமும் திட்டமும் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அல்லேலூயா. ஆமென். அவர் செய்ய நினைத்ததுதான் உன் வாழ்க்கையில நிறைவேறுமே தவிர அவருடைய வாழ்க்கையில உன் வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய திட்டத்தை வச்சிருப்பார். நான் நிச்சயமா சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில திட்டம் நிறைவேறும். அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. அல்லேலூயா. ஆமென். காரணம், தடைகளை உடைப்பவர், தரிசனத்தை தந்தவர், வாக்கு தத்தத்தை தந்தவர். ஆமென். அதை ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி, தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார் என்று சொல்லி ஆண்டவரை நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். சத்தத்தை உயர்த்தி சத்தமாய் கரங்களை தட்டி நாம் பாடி மகிமை கொடுக்கலாம். தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார், தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். சொல்வோம், தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார், நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவர் யார், நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவர் யார், தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார், தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடித்தீரே, சவால்களை செய்திடுவே, சர்வ வல்லவர் நீரானே, தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடித்தீரே, சவால்களை செய்திடுவே, சர்வ வல்லவர் நீரானே, தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார், தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். சொல்வோம், தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார், நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவர் யார், நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவர் யார். சொல்லுங்க, நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவர் யார், நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவர் யார், தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார், தடைகளை உடைப்பவர் நீரானே, தடுப்பவர் எவரும் இல்லையே, கடலையும் காற்றையும் கடந்திடுவே, தன்மலையே உம்மை துதித்திடுவே, தடைகளை உடைப்பவர் நீரானே, தடுப்பவர் எவரும் இல்லையே, கடலையும் காற்றையும் கடந்திடுவே, தன்மலையே உம்மை துதித்திடுவே, தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். சர்வா தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார், தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார். சொல்வோம், செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவர் யார், செய்ய நினைத்தது
தேவன் யார்? தேவரின் நீ சகல எல்லையில்லாத சகோதரன். அவே தேவனே உமக்கு பான தேவன் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? சொல்லுங்க. உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்திச் சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்திச் சென்றீர். நீர் வல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். சதா உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தூதர்கள் உந்தன் உணவாய் உந்தன் ஜனங்களை போஷிக்கிறே. தூதர்கள் உந்தன் உணவாய் உந்தன் ஜனங்களை போஷிக்கிறே. உம்மைப் போல யாருமே இந்த ஜனங்களை நேசிக்கிற. உம்மைப் போல யாருமே இந்த ஜனங்களை நேசிக்கிற. உம்மைப் போல யாருமே இந்த ஜனங்களை நேசிக்கிற. உமக்கு பானவர் யார்? சொல்லலாம். உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்?
உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? பாடுவோம். செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரே, உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? சொல்லுங்க. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஐயா வாழ்க சொல்வோம், வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க ராஜா, வாழ்க இயேசுவே, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க ராஜா, வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க இயேசுவே, வாழ்க உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். சொல்லுங்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். கரங்களை அசைத்து ஐயா வாழ்க சர்வாய். எல்லா நாவுகளும் இறக்கும் ஆண்டவரை வாழ்க என்று மகிமைப்படுத்துவேன். ஆமென். வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க சொல்லுங்க. வாழ்க ஆண்டவரே, உம் நாமம் வாழ்க. பாடுவோம். எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே. எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே. சொல்லுங்க. எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே. எங்கள் மொழிமாயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் மொழிமாயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் மொழிமாயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. மறுபடியும் சத்தமாய் மொழிமாயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க சொல்லுவோம். வாழல்ல கரங்களை அசைத்து பாடுவோம். ஆமென். ஐயா வாழ்க சமாய். கோவிந்தமான சகலமான ரத்தவியானதா. ஆமென். பாடுவோம். வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க இயேசுவே, வாழ்க ராஜா, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க ஆமென். உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க உம் நாமம் வாழ்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். எளிமையாய் நம்மை நினைவு கூறுகிற ஒரு தெய்வம். ஆமென். நினைவு கூறுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். உன்னை நினைக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். அவர் மறந்து விடுகிற மனிதன் அல்ல. ஆமென். அவர் மறந்து விடுகிறதற்கு அவர் மனிதன் அல்ல. அவர் நினைவு கூறுகிற தெய்வம் அவர். ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆறும் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார்.
ஆமென். உங்களையும் என்னையும் நினைக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். மனுஷன் மறந்துடுவான். ஆமென். காணபாத்திரக்கார யோசேப்பை மறந்துட்டான். ஆமென். 2 ஆண்டுகள் மறந்து போயிட்டான். ஆனா கர்த்தர் மறக்கலங்க. கர்த்தர் மறக்கல. ஆமென். அவனை எகிப்தில உயர்த்தணும் என்பது கர்த்தருடைய திட்டம். ஆனால் ஆண்டவர் மறக்கல. எந்த பானபாத்திரக்காரனும் மறக்கலாம். ஆனால் உன்னை படைத்தவர் உன்னை மறக்க மாட்டார். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். சொல்வோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து சொல்லுங்க. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. சொல்வோம். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. கரங்களை உயர்த்தி சொல்வோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சத்தத்தை உயர்த்தியாமே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்வோம். எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. சொல்லலாம். எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. சொல்வோம். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். பாடுவோம். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். கரங்களை அசைத்து பாடுவோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாம் சின்ன பையன் எல்லாம் கையை மூடி ஆமென். நன்றி. நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல கரங்களை ஆராதிங்க. ஆமென். கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லலாமா? தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. பாடுவோம். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கியதை
தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்னே போகிறார். உன்னை நினைவு கூறுகிற தெய்வம், ஆமென், உன்னை நினைவு கூறுகிற தெய்வம். அவர் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குகிறார். கரடு முரடானவைகளை காத்து சமமாக்குகிறார். ஆமென். தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்னே உங்க தடைகளை காத்து உடைக்கிறார். இந்த காலவெளியில் தடைகள் உடைக்கப்படுகிறது. உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நல்ல கரங்களை தட்டி கண்ண மூடி ஆமென் கலந்து ஆராதிங்க. ஆவியானவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவரப்பா, நீ நல்லவரப்பா, நீ நல்லவரப்பா, நீ சர்வ வல்லமையுள்ள தேவனப்பா. ஓரமதன ஷதரமல கரியாந்தரவல உன்னை முன் குறித்தவர், உன்னை அழைத்தவர், உன்னை வேறு விரித்தவர், இதுவரை உன்னை நடத்தி வருகிறவர். அவர் இனிமேலும் உன்னை நடத்துவார், இனிமேலும் உன்னை தாங்குவார், இனிமேல் உன்னை தப்புவிப்பார், இனிமேல் உன்னை பலப்படுத்துவார், இனிமேல் உன்னை சுகப்படுத்துவார், இனிமேல் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆவியானவரே, கரங்களை அசைத்து செல்லலாம். கடனாளி அல்ல, அவர் யாருக்கும் பாரமும் அல்ல. சொல்லுவோம், அவருக்கு இணையேது ஒன்றுமே இல்லை, அவரை போல் சிறந்தவர் இல்லை. சொல்லலாம், யாருக்கும் கடனாளி அல்ல. சத்தமா, அவர் யாருக்கும் பாரமும் அல்ல, அவருக்கு இணையேது ஒன்றுமே இல்லை, அவரை போல் சிறந்தவர் இல்லை. எல்லா கரங்களும் வசையை சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க
மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஆவியானவரே உமக்கு மகிமை, ஆவியானவரே உமக்கு மகிமை, ஆவியானவரே உமக்கு மகிமை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கிறது, சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கிறது. தீமையை கூட கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தீமை கூட அது உன் வாழ்க்கையில நன்மை. யோசேப்பு சொன்னார், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், எனக்கு நீங்க தீமை செய்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். இதை காலவேளையிலோ வாழ்க்கையில் ஏற்பட்ட தீமையை கூட ஆண்டவர் நன்மையாய் முடிய பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க நல்ல காரியங்களை கட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். வாழ்க்கையில் ஏற்பட்ட தீமை கூட அவருக்கு நன்மையாய் முடிய போகிறது. தீமையை நன்மையாய் மாற்றுகிறது. ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நன்மை செய்கிற ஆண்டவர், அவரை குறித்து வேதம் சொல்லுகிறவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். ஆமென். நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். வாழ்க்கையில நன்மை மட்டும்தான் செய்வார். ஆமென். நன்மை மட்டும்தான் ஆண்டவர் செய்வார். ஒருவேளை அந்த பாதைகள்லாம் தீமையான பாதையா இருக்கலாம், தீமையான காரியங்கள் நேரிடலாம். ஆமென். ஆனால் நன்மையாய் அதை முடியும், நன்மையாய் முடியும். வாழ்க்கையில ஏற்பட்ட தீமையை கர்த்தர் நன்மையாய் முடிப்பார். இந்த வார்த்தையாக திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறார். வாழ்க்கையில ஏற்பட்ட தீமையை கூட கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். ஏன் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்காத, கேள்வி கேட்காம பயணித்துக்கிட்டு, கேள்வி கேட்காம வாழ்க்கையை தொடரு. ஆமென். நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன், நன்மையாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் அவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்மை செய்தவர்க்கு நாங்கள் நன்றி செலுத்துவோமே. சொல்லுவோம். நன்மை செய்பவர்க்கு நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் வைக்கிறோமே. என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் வைக்கிறோமே. பாடுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பாடுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. நன்மை செய்கிற தேவனாக நன்மை செய்வோம். அப்படியே நிஜவனமாக தலைநிலத்தை வைத்து இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியா, ஆமென். போக்கையும் வரத்தையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியா, விபத்துகள், நாசமோசங்கள், வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், தரித்திரங்கள், ஆமென், எதிர் வல்லமைகள், மனுஷீக பொறாமையின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள் எல்லாம் நம்மளை விட்டு அகன்று போகும்படியாக
தேவ பிரசன்னத்துக்குள்ள எங்களை நீர் மறைத்துக் கொள்வீராகப்பா. ஆண்டவரே, திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினர் மேலும் உங்க கரம் இறங்கி வரட்டும். தன மேல கைய வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்க கரம் அமரட்டும் என்று சொல்லி சொல்லுகிறேன். தேவ பாதுகாப்பு, தெய்வீக சுகம், தெய்வீக வழி நடத்துதல் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, நாமம் மாத்திரம் மகிமைப்படுத்தும். கர்த்தர் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் காணிக்கை தசம பாகங்களை அவருடைய சமூகத்தில் ஒரு படைக்கிற நேரம். ஆமென். நம்முடைய காணிக்கைகளின் தசம பாகங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். ஜெபித்து ஆமென் ஒரு பாடல் பாடுகிற வேளையிலே நாம் காணிக்கைகளை தேவனுக்காக செலுத்துவோமாக. எல்லா கண்களையும் மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேளைக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பாடுகிற ஆமென் மகளை கர்த்தர் ஆசீர்வதியும் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மற்றும் ஆசீர்வதிக்கிற தெய்வம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கேட்கிறேன். நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.
வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்பிக் கொள்வோமாக. ஆமென். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்த வசனத்தை சொல்லாமலே எடுத்து வாசிக்கலாம் பார்க்கணும். சொல்லி வாசிங்க, இருப்பிட சொல்லி. ஓசியா 1:7 வாசிங்க. யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன். அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தாய் ஆண்டுடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் கொடுத்ததான இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. எல்லா கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் பேசுகிற தேவன், நம்முடைய வார்த்தையில வல்லமை உண்டுப்பா. ஆண்டவரே எங்களோடு கூட நீர் பேசுவீராக. நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் செய்ய வேண்டியது, எங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகள், எங்களுக்கு வேண்டிய எச்சரிப்புகள், எங்களுக்கு வேண்டியதான ஆசீர்வாதங்களை உடைய வார்த்தை மூலமாய் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. கிருபை தாங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஓசியா 1:7 வேதம் சொல்லுகிறது, நான் யூதாவின் வம்சத்தாருக்கு என்ன செய்வேனா? இரக்கம் செய்வேன். அல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்றார். அல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தராலே உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகும். அல்லேலூயா. ரட்சிப்பு என்றால் விடுதலை. அல்லேலூயா. எந்த காரியம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ, எந்த காரியத்துல உங்களை பலவீனப்படுத்தி வைத்திருக்கிறதோ, அந்த காரியத்துல கர்த்தர் விடுதலையை தருவார். அல்லேலூயா. ரட்சிப்பை தருவார். அல்லேலூயா. வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் உனக்கு ரட்சிப்பு இல்லை, கர்த்தராலே உனக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு. அல்லேலூயா. இதுவரை நீ யுத்தம் செய்து, இதுவரை நீ பிரயாசப்பட்டு, இதுவரை நீ காணாத ஒரு ரட்சிப்பை கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த காலங்களிலே ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை, யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்க குடும்பத்தின் மேல இரக்கத்தை வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய இரக்கம் உங்க மேல வரப்போகிறது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் இரக்கமுடைய தேவன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாம் இருந்த பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்களாம். கர்த்தர் அவர் முறையிடுதலின் சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு இரக்கம் செய்ய ஒரு இரட்சகனை கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யோனா தேவனுடைய சமூகத்தை விட்டு, தேவனுடைய சந்நிதியை விட்டு அவன் துணிகரமாய் புறப்பட்டு போனான். ஆனாலும் யோனாவை தூக்கி கடல்ல போட்டாலும் அங்கேயும் கர்த்தர் ஒரு மீனை கட்டளையிட்டார். அல்லேலூயா. எவ்வளவு இரக்கம் உள்ள தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர். அல்லேலூயா. பாருங்க, பேதுரு படகெல்லாம் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீனை கூட பிடிக்க முடியல. வெறுமையா சோர்ந்து போய் வலையை அலசி கொண்டிருந்தான். இரக்கமுள்ள தேவன் அவனை சந்தித்ததினாலே கர்த்தர் இரக்கத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. 38 ஆண்டுகள் பெதஸ்தா குளத்திலேயே முடவனாய் கிடந்தான். யார் எனக்கு உதவி செய்ய நாள் இல்லையே, என்னை கொண்டு போய் குளத்துல இறக்கி விடுவதற்கு ஒரு நபர் இல்லையே என்று சொல்லி இரக்கமற்ற நிலையில எத்தனை பேர் அந்த குளத்துக்கு வந்திருப்பாங்க, எத்தனை பேர் அந்த குளத்துல இருந்திருப்பாங்க. ஒரு நபர் கூட அவனுக்கு இரக்கத்தை காண்பிக்கல. ஆனால் இயேசு இரக்கமுடையவரா 38 ஆண்டுகள் குளத்திலே கிடந்ததான பெதஸ்தா குளத்திலே கிடந்ததான முடவனை பார்த்து ஆண்டவர் இரக்கமுற்ற
இரக்கமுற்று அவனுக்கு அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் இரக்கத்தை வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. பல ஆண்டுகளா ஆமென் இந்த பிரச்சனை மாறல, எனக்கு இருந்த சூழ்நிலை மாறல, எனக்கு இருக்கிற பலவீனம் மாறல, எனக்கு இருக்கிற போராட்டம் மாறலன்னு ஏங்கி கொண்டு இருந்த தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில கர்த்தர் இந்த மாதம் இரக்கத்தை வெளிப்படுத்த போகிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆமென். அல்லேலூயா. அவர் இரக்கமுடைய கர்த்தர். அல்லேலூயா. பாருங்க, ஆகார் வனாந்தரத்துல அலைந்து திரிந்தா, தண்ணீர் இல்ல. அவன் கொண்டு வந்த தண்ணீர் எல்லாம் தீர்ந்து போனது. மகன் சாகர நிலைமையிலே தள்ளப்பட்டான். அவன் உயிர் வாழ்வதற்கு வழி இல்லை. இரக்கமுள்ள தேவன் வனாந்தரத்துல ஒரு துறவை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு துறவை உண்டு பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அவர் உன்னை வாழ வைக்கிறதுக்கு தான் அவர் மனிதனாய் பிறந்தார். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பதற்காகத்தான் அவர் சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து வெற்றி பெற்றவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்பேற்பட்ட இரக்கமுள்ள தேவன். ஆமென். ஆதாமும் ஏவாளும் செய்த தவறுகளின் நிமித்தம் உலகத்திலே பாவம் பெருகினது, அக்கிரமம் பெருகினது, அநியாயங்கள் பெருகினது. ஆமென். ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பலிகளினாலே அவருடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலோ நம்ம இரக்கமுற்று, ஆமென், இப்ப போய் மாட்டை வாங்கி புறா கொஞ்சம் வாங்கி ஆமென் பலி செலுத்த முடியுமா? ஞாயிற்றுக்கிழமையான ஒரு காலத்துல கறி கூட நம்மளால ஆட்டுக்கறிய எடுக்க முடியல. அல்லேலூயா. ஆட்கள கறிய வாங்க நம்மளால முடியலன்னா நாம எங்கெங்க போய் ஆட்டையும் மாட்டையும் பிடிச்சு பலி செலுத்த முடியும்? அதனால தான் பார்த்தாரு, வரப்போற நாளை நினைச்சு ஆண்டவரே பலியாயிட்டோம். அல்லேலூயா. அவர் நம்ம மேல வச்ச இரக்கத்தினால அவரே பலியாயிட்டார். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமென். நம்ம மேல வச்ச இரக்கம், ஆமென், ஆமென், நம்ம மேல வச்ச அன்புனாலதான் அவர் பலியானார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட இரக்கம் உள்ள தேவன் அவர் இங்கே சொல்லுகிறார், நான் யூதாவின் வம்சத்தாருக்கு என்ன செய்வேன்? இரக்கம் செய்வேன். அல்லேலூயா. இந்த யூதா வம்சத்தார், ஆமென், இந்த யூத குலத்துல இருக்கிறவங்க, இந்த யூதா ஆமென் வம்சத்தாருக்கு நான் இரக்கம் செய்வேன். ஏற்கனவே சொன்ன இந்த யூதா ஆமென் யார்? ஆமென் யார் மூலமா பிறந்தது என்றால் யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் பிறந்ததான 4வது குமாரன் தான் இந்த யூதா. ஆமென். லேயா அற்பமா எண்ணப்பட்டார், தன் கணவனால் அற்பமா எண்ணப்பட்டார். அவள் மூலமாய் பிறந்தவள் தான், நாம பிறந்தவள் தான் இந்த யூதா. அதுல இருந்து தோன்றினதுதான் ஆமென் இந்த யூதா. அல்லேலூயா. ஆண்டவர் யூதா வம்சத்தாரை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஆமென், தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினது போல ஆமென் கோத்திரத்தை 2ஆக பிரிச்சு, ஒன்று யூதா கோத்திரமும் இன்னொன்று இஸ்ரவேல் கோத்திரமாய் 2 கோத்திரத்தை பிரிச்சார். அல்லேலூயா. இந்த யூதா கோத்திரத்துலதான் இயேசுநாதர் பிறந்தார். அல்லேலூயா. அவர் யூத ராஜ சிங்கம் அவர். அல்லேலூயா. ஆமென். அப்பேற்பட்டதான யூத வம்சத்தார வம்சத்தாருக்கு ஆண்டவர் இரக்கம் செய்வேன் என்று வாக்குரைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த யூத வம்சத்தாருடைய குணாதிசயம் என்ன? யார் யூத வம்சத்தார் என்பதைத்தான் இந்த காலவெளியிலே நாம் தியானிக்க போகிறோம். நான் சொல்ல போகிற காரியங்களை காமே செய்கிறவங்க தான் யூத வம்சத்தார். அவர்களுக்கு தான் தேவனுடைய இரக்கம் வெளிப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த யூத வம்சத்தார் ஆமென் தேவனால இரக்கத்தை பெறுகிற ஒரு வம்சத்தார். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஆமென், இந்த யூத வம்சத்தாரின் முதல் குணம் என்ன? ஆமென். யார் யூத வம்சத்தார் என்றால் எடுத்து வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 26 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 26 27. அப்பொழுது யூதா தன் சகோதரனை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அடுத்த வசனம். நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான்.
ஆமென். ஹல்லேலூயா. இந்த யூதா யார் என்று சொன்னால், ஆமென், அவன் சகோதர சிநேகம் உடையவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. சகோதர சிநேகம் உடையவங்க தான் யூத வம்சத்தார். ஹல்லேலூயா. ஆமென். யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க. ஆமென். ஒரு பெண் குழந்தை, தீனாள் என்கிற ஒரு பெண் குழந்தை. ஆமென். இந்த 12 ஆமென் சகோதரர்கள், ஆமென், குமாரன், ஆமென், யாக்கோபுக்கு உண்டு. அதுல உள்ளவன் தான் இந்த யூதா. ஆமென். ஆமென். ராகேல் இடத்துல பிறந்த யோசேப்பு, ஆமென், பென்யமீன் 2 பேரும் ராகேல் இடத்துல பிறந்தவங்க. ஆமென். இந்த யோசேப்ப இந்த சகோதரர்கள் என்ன செஞ்சாங்களா, அவனை பிடித்து அவனை வெறும் குழியில போட்டு அவனை கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டினார்கள். காரணம், இந்த யோசேப்பு யாக்கோபால நேசிக்கப்பட்டவன், யாக்கோபினால் பலவரன அங்கேயே பெற்றவன், யாக்கோபனுடைய சிநேகத்துக்கு உரியவன், யாக்கோபு அவனை மிகவும் சிநேகித்தான். ஆகவே ஆமென், இந்த யோசேப்பை சகோதரர்கள் எல்லாரும் பகைத்து அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் தங்களுக்கு ஆகாரம் கொண்டு வருகிற வேளையிலே அந்த யோசேப்பை பிடித்து அவனை குழியிலே தூக்கி போட்டார்கள். ஹல்லேலூயா. ஆமென். இந்த யூதா, ஆமென், அவனை கொலை செய்யணும் திட்டம் பண்ணின அந்த சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறார் 26ஆம் வசனத்துல, ஆமென், நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறப்பதினால் நமக்கு என்ன லாபம்? அவன் நம்முடைய சகோதரன் அல்லவா, நம்முடைய ஆமென் மாமிசம் அல்லவா என்று சொல்லி யூதா ஆமென் தன் சகோதரரோடு ஆமென் பரிந்து பேசுகிறான். ஹல்லேலூயா. சகோதர சிநேகம் உடையவனா, சகோதரனுக்காக பரிந்து பேசுகிற ஒரு இருதயம் உடையவங்க தான் ஆமென் யூத வம்சத்தார். ஹல்லேலூயா. பரிந்து பேசணும் சகோதரனுக்காக. ஆமென். ஒருவன் துக்கப்படும்போது அவனுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே பரிந்து பேசுகிற ஒரு வம்சம் தான் யூத வம்சம். ஹல்லேலூயா. அந்த யூத வம்சத்தாருக்கு தான் கர்த்தர் இரக்கம் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். சகோதரன் பேர்ல ஆமென் சிநேகம், அன்பு இருக்கணும், சகோதர சிநேகம் இருக்கணும். ஆமென். சும்மா பரிந்து பேச முடியாது. ஹல்லேலூயா. அவங்க மேல அன்பு இருந்தா தான் நாம பரிந்து பேச முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எங்க ஒரு பெரிய ஒரு ஆபீசரை பார்க்க போனா அவன் நம்ம மேல கொஞ்சம் ஆமென் அன்பா இருந்தா தான் நமக்காக எதையாவது செய்வாங்க. ஹல்லேலூயா. இல்லாவிட்டா ஆமென் என்ன செய்வாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அலைய வச்சிருவாங்க, ஏதோ ஒரு காரியத்தை செய்து விடுவாங்க. பாருங்க, இந்த யூதாவுக்கு யோசேப்பின் மேல ஒரு அன்பு இருந்தது, ஒரு சிநேகம் இருந்தது. தன் சகோதரன் அல்லவா, என் மாமிசம் அல்லவா, இவனை கொன்னுட்டு நாம என்ன செய்ய, இரத்த பழிக்கு நீங்களாக வேண்டும் என்று சொல்லி இந்த யூதா விரும்பி யோசேப்புக்காக பரிந்து பேசுகிறான். ஹல்லேலூயா. ஆமென். சகோதர சிநேகம். இன்னைக்கு ஆமென் ஆமென் ஆண்டவர் சமூகத்துல ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில சகோதர சிநேகம் இருக்கா? உங்க உடன் பிறந்தவர்களை சிநேகிக்கிற இருதயம் இருக்கிறதா? ஆமென். சபைக்குள்ள நாம் எல்லாரும் சகோதரனும் சகோதரிகளுமா இருக்கிறோமே. ஒருவரை ஒருவர் நாம் நேசிக்கிறோமா? ஒருவரை ஒருவர் நாம் அன்புள்ளவர்களா இருக்கிறோமா? ஒருவர் மேல ஒருவருக்காக பரிந்து பேசுகிற சுபாவம் இருக்கிறதா? ஆமென். உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க உடன் பிறப்பு யாராவது கஷ்டப்படுவோர் அவர்களுக்காக பரிந்து பேசுகிற இருதயம் உங்களுக்கு இருக்கிறதா? ஆமென். அவர்களை நேசிக்கிற இருதயம் உங்களுக்கு இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், சகோதர சிநேகம் உடையவங்க தான் யூத வம்சத்தார். ஹல்லேலூயா. அந்த யூத வம்சத்தாருக்கு தான் கர்த்தர் இரக்கம் செய்வாராம். ஹல்லேலூயா. ஆமென். யாருக்கு இரக்கம் செய்வாரு? பக்கத்துல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களை நேசிச்சாதான் உங்களுக்கு இரக்கம். ஹல்லேலூயா. இங்கிட்டு இருக்கிறவங்களையும் நேசிக்கணும், இங்க இருக்கிறவங்களையும் நேசிக்கணும், முன்னால இருக்கிறவங்க பின்னால இருக்கிறவங்களை நேசிக்கிறவங்க தான் ஆமென் யூத வம்சத்தார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு தான் கர்த்தர் இரக்கம் செய்வார். ஹல்லேலூயா. இங்கே ஆமென் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 13 ஆமென் 1 எடுத்து வாசிங்க வேகமாக. ஆமென். சகோதர சிநேகம் என்ன செய்யணுமா? நிலைத்து நிற்கணும். ஆமென். சகோதர சிநேகம் நிலைத்து நிற்க கடவுள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். 1 பேதுரு 3:8 வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். அநேக வசனங்கள்லாம் இந்த மெசேஜ்ல இருக்கும். ஆகவே வேகமாக வாசிக்க உங்களை அன்பாக கேட்கிறேன். 1 பேதுரு 3:8. நீங்கள் எல்லாரும் ஒருவன்
சகோதர சிநேகம் உள்ளவர்களும் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிக்கணும். உங்க சகோதரன் நீங்க ஆசீர்வதிக்கணும், உங்க சகோதரியை நீங்க ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா, ஆமென். சக விசுவாசிகளை நீங்க ஆசீர்வதிக்கணும். அதற்காகத்தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, அதற்காகத்தான் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா, ஆமென். யாரையும் சபிக்காதீங்க. அல்லேலூயா, சாப வார்த்தையை சொல்லிடாதீங்க. அல்லேலூயா, யாரையும் உங்க வாயினால சபிச்சிடாதீங்க. ஆமென், ஆமென். சாபம் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது. காரணம், ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். ஆமென், ஆமென். உன்னை பகைக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா, ஆசீர்வதிக்கணும். எல்லாமே ஆசீர்வதிக்கத்தான் கர்த்தர் உங்களை என்னையும் ஆமென் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு ஆமென் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரரை என்ன செய்யாதீங்க, குற்றப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா, ஆமென். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாய பிரமாணத்தை என்ன செய்யறான், குற்றப்படுத்துகிறான். ஆமே, பாருங்க, சகோதரனை குற்றப்படுத்தாத, ஆமே, குற்றம் சாட்டாத, ஆமே, அவனை குறை கூடாத, ஆமே, சகோதரனை குற்றப்படுத்தாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது 1 பேதுரு 2:17 வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை போடுங்க. ஆமே, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். எல்லாரையும் கனம் பண்ணணும். சின்ன பிள்ளைய முதற்கொண்டு நீங்க கனப்படுத்தணும், பெரியவங்களை முதியோர்களை கனப்படுத்தணும், ஊழியர்களை கனப்படுத்தணும், சக விசுவாசிகளை கனப்படுத்தணும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்க. உடன் பிறந்தவங்களிடத்தில் அன்பு கூறுகிறியா? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். ஆமென். அன்பை பத்தி 1 கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அந்த அன்பை நீங்க வெளிப்படுத்தணும். அல்லேலூயா, ஆமென், ஆமென். விசுவாச பிள்ளைங்க ஆமென் அன்புள்ளவர்களா இருங்க. அல்லேலூயா, ஆமென். 2 பேதுரு 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பை என்ன செய்யணும், கூட்டி வளருங்கள். அதிகமான அன்பை காட்டுங்க, பாசத்தை காட்டுங்க. இன்னைக்கு ஜனங்கள் அன்புக்காகத்தான் ஏறிக்கிட்டு இருக்காங்க. அன்பா எனக்கு ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களா, அன்பா என்னை விசாரிக்க மாட்டாங்களா, ஒருத்தர் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா என்று சொல்லி அன்புக்கு இன்னைக்கு ஏறி கொண்டிருக்கிற ஜன கூட்டம் பெருகி வருகிறது. அல்லேலூயா, ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், அன்பையும் கூட்டி, சகோதர சிநேகத்தோடு கூட அன்பையும் கூட்டி என்ன செய்யுங்க, வளருங்கள். அல்லேலூயா, அன்பு எனக்கு தனிந்து போய் இருக்கிறது. ஆமென். மனுஷர் தன்னையே அன்பு காட்டுறாங்க. அல்லேலூயா, ஆமென். அந்த அன்பு இன்னைக்கு இல்ல. ஆமென். தான் பிள்ளைங்க மேல அன்பு இல்ல, கணவர் மேல அன்பு இல்ல, ஆமென், பெற்றோர்கள் மேல அன்பு இல்ல, ஆமென், உடன் பிறப்புகள் மேல அன்பு இல்ல. அன்பு இன்னைக்கு தனிதமே இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறான், அன்பு கூறுகிறவங்க, சகோதர சிநேகம் உடையவங்க தான் யூத வம்சத்தான். அல்லேலூயா, அவர்களுக்கு தான் நான் இரக்கம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். 1 யோவான் 2:10, தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் என்னது இல்லையா, இடரல் இல்லை. இடரல் ஒன்றுமில்லை. அன்பு கூர்ந்தா நீ ஒளியின் பிள்ளை. ஆமென். இருளின் பிள்ளையா மாறிடாத. ஆமென். அன்புக்கு பதில் அன்பை காமிக்க கூடாது. அல்லேலூயா, அன்பை காண்பிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, நீ சகோதரனிடத்துல சகோதரியிடத்துல அன்புள்ளவர்களா இருந்தீங்கன்னா நீங்க ஒளியில இருக்கிறீங்க. அல்லேலூயா, ஆமென், நீங்க ஒளியில இருக்கிறீங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் இதுவரைக்கும் என்ன எங்க இருக்கான், இருளில் இருக்கிறான். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் நல்லா ஆராதிக்கிறேன், நான் நல்லா ஜெபிக்கிறேன், ஆமா எல்லாம் சொல்றீங்க,
ஆனா சகோதரனை பகைச்சீங்கன்னா நீங்க இருளில இருக்கிறீங்க என்பதை மறந்து போயிடாதீங்க. அல்லேலூயா. உங்க கூட பிறந்தவங்களை பகைக்காதீங்க. பகையாளி யாரும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். ஆமென். சபைக்குள்ள யாரையும் பகைக்காத, ஊழியரை பகைக்காத, விசுவாசிகளை ஒருவருக்கு பகைக்காதீங்க. ஆமென். சகோதர சிநேகம் உடையவர்களாக இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதே 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இருளிலே இருந்து இருளிலே என்ன செய்யறானா? நடக்கிறான். இருளிலே இருந்து இருளிலே நடந்தா நமக்கு ஏதாவது தெரியுமாங்க? இருட்ட அடுக்குனா எப்படி போவீங்க? பாதை தெரியுமா? தெரியாது. ஆமே. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாது இருக்க. பாதை அவனுக்கு தெரியாது. ஆண்டவரே, நான் என்ன பாதையில போகணும் தெரியாது. ஆமே. உன் வழி தெரியாது. காரணம், நீ இருளில இருக்கிற. நீ சகோதரனை பகைக்கிற. உன் சகோதரனை சிநேகிக்க முடியல. சபையை சிநேகிக்க முடியல. ஊழியரை சிநேகிக்க முடியல. ஆமே. சொந்த பந்தங்களை நேசிக்க முடியல. பகைக்கிற இருதயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானா நாம் போகிற பாதை நமக்கு தெரியாது. அல்லேலூயா. எவ்வளவு கடினமான காரியம் பார்த்தீங்களா? பாதை தெரிஞ்சாதானே பயணிக்க முடியும். பாதை தெரிஞ்சாதானே நடக்க முடியும். பாதை தெரிஞ்சாதானே நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல சேர முடியும். பாதையே தெரியலன்னா எப்படி போவீங்க? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சகோதர சிநேகத்தோட அன்பை கூட்டி வளருங்க. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, அடுத்து 1 யோவான் 3:15 வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 3:15. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் யாருங்க? யாரு? மனுஷ கொலை பாதகன். போய் அருவாள் எடுத்து வெட்டினாத்தான் கொலை பாதகன் அல்ல. அல்லேலூயா. உன் சகோதரனை நீ பகைச்சாலே நீ ஒரு கொலை செய்கிற, கொலை செஞ்சுட்டு இருக்க. ஆமென். ஆண்டவர் சொல்றார் 10 கட்டளை ஒரு கட்டளை. என்ன கட்டளை? கொலை செய்யாது இருப்பாயாக. அல்லேலூயா. சகோதரனை பகைச்சா நீ மனுஷ கொலை பாதகன். சகோதரனை நேசிக்கணும். ஆமென். பாருங்க, அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள்ள என்ன இல்லையா? நித்திய ஜீவன் இல்ல. உனக்குள்ள ஆண்டவருடைய ஜீவன் இல்ல. நீ பரலோகத்துக்கு போக முடியாது. ஆமென். பரலோக ராஜ்யத்தை நீ தூரமா இருக்கிற. ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். நேசிக்க முடியலையே, அன்பு காட்ட முடியலையே, சொந்த பந்தத்தை நேசிக்க முடியலன்னா நீ மனுஷ கொலைமான. உனக்குள்ள நித்திய ஜீவன் இல்லை. பகை, விரோதங்கள், வைராக்கியங்கள், இதெல்லாம் மாமிசத்தின் எண்ணங்கள். இதெல்லாம் மாமிசத்தின் கிரியைகள். மாமிச கிரியைகள் உனக்குள்ள இருக்குமானால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. நீ மணிக்கணக்கா ஜபிக்கலாம், மணிக்கணக்கா ஊழியம் செய்யலாம், மாமை கொடுக்கலாம், ஆண்டவருக்காக என்ன வேணாலும் செய்யலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அறியேன். நீ கேப்ப, நான் ஆண்டவரே உமக்காக தான் நான் ஊழியம் செஞ்சேன், உங்களுக்காக தான் நடந்து போனேன், பல மணி நேரம் நான் ஜெபிச்சேனே. ஆண்டவர் சொல்றாரு, கண்ட சகோதரனிடத்துல அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூறுவான்? உன் சகோதரனை நேசிக்க முடியல. ஆமென். ஆமென். கர்த்தர் ஆமென் கேட்கிறார். அடுத்து வாசிங்க. ஆமென். 1 யோவான் 4:20 வாசிங்க. 1 யோவான் 4:20. தேவனிடத்துல நான் அன்பா இருக்கேன், நான் ஆண்டவரை நான் ரொம்ப நேசிக்கிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் என்று வேதம் சொல்லுகிறது. உன் சகோதரனை நீ பகைப்பானால் நீ ஒரு பொய்யன். அல்லேலூயா. பொய்யர்கள் எங்க போவாங்களா? 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல்ல தான் உங்களுக்கு பங்கு. நான் ஆண்டவருக்கு அன்பா இருக்கிறேன்னா ஆமென், நீ சகோதரர் இடத்திலும் அன்பா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை வரக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். அப்படி சண்டை வந்துச்சுன்னா நீ யாரு? பொய்யன். ஆமென். நீ ஆமென் ஆண்டவருக்கு பிரியமானவன் அல்ல. ஆமென். நீ பொய் சொல்லிக்கிட்டு இருக்க ஆண்டவருடைய பிள்ளைன்னு. அல்லேலூயா. சொந்த பந்தத்தை நேசிக்க முடியல, கூட பிறந்தவங்களை உன்னால நேசிக்க முடியலனா நீ ஒரு பொய்யன்.
ஆண்டவர் சொல்றாரு, அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. ஆனா அடுத்து சொல்லப்படுகிறது, தான் கண்ட சகோதரனிடத்துல அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்துல. எப்படி? அவன் பார்க்கிறவன் இடத்துல உன்னால அன்பு இருக்கு, அன்பா இருக்க முடியலையே. பார்க்கிறவன் இடத்துல உன்னால ஆமை சிநேகமா இருக்க முடியலையா? காணாத தேவனிடத்துல நீ எப்படி சேவிப்பான்? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார். கடைசியாக வாசிங்க 1 யோவான் 4:21 வாசிங்க. அடுத்த வசனம். ஆமை தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் என்ன செய்யணுமா? அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனை. அதுதாங்க கற்பனை, இது கட்டளை, ஆர்டர். அல்லேலூயா. அவராலே நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். கட்டளையை மீறினா ஆமை தண்டனை உண்டு. கற்பனையை மீறினால் அது பாவம். ஆமை கர்த்தர் சொன்ன கற்பனையை கீழ்ப்படியாவிட்டால் நாம் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆமை தேவனோடு தேவ பிள்ளைகளோடு ஐக்கியமா இருக்கணும். அல்லேலூயா. சிநேகமா இருக்கணும், அன்பா இருக்கணும். இந்த கற்பனையை நாம் அவரால பெற்றிருக்கிறோம். அந்த கற்பனையின்படி நாம் வாழலனா பரலோக ராஜ்யத்துக்கு நமக்கு பங்கு இல்லாம போய்விடும். அல்லேலூயா. இது கட்டளையா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், கற்பனையா சொல்லி இருக்கிறார். சகோதர சிநேகம், சகோதரர்கள் அப்படி இப்படித்தான் இருப்பாங்க. ஆமை ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் ஆமை சகோதரர்களை நேசிக்கணும். அல்லேலூயா. சகோதரிகளை நேசிங்க. ஆமே, உங்க கூட பிறந்தவங்களை நேசிங்க, உங்க உறவுகளை நேசிங்க, சபை அங்கத்தினர்களை நேசிங்க, ஊழியர்களை நேசிங்க. அல்லேலூயா. எல்லாரையும் நேசிக்கணும். இது ஒரு கட்டளை. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்களேன். ஆமே, அன்பு கூற வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. அல்லேலூயா. தேவனுடைய கட்டளை. அல்லேலூயா. மறந்துடாதீங்க. கட்டளை மீறினா என்னது? பாவம். பாவம் செய்த ஆத்மா என்ன செய்யுமா? சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கற்பனை மீறாத. இதை கேட்டுட்டு வெளியே இறங்கி போன உடனே போய் சண்டையை போடுறாரு. வரும், பிரச்சனை வரும். கண்டிப்பா வரும். எழுதி வச்சுக்கோங்க. அல்லேலூயா. இவ்வளவு சத்தியத்தை கேட்கிறீங்க. போனோம்னா அக்கா ஏதாவது சொல்லுவா, போக்கா போன எடுத்து. ஆமா, வசனம் மறந்து போயிடும், கற்பனை மறந்து போயிடும், கட்டளை மறந்து போயிடும். இதுதான் சாத்தன் வாசலே வச்சிருக்கான் சோதனையை. ஆனாலும் ஆண்டுடைய நாமத்தை கொண்டு சொல்றேன், நேசிங்க. அல்லேலூயா. பகைக்காதீங்க, அன்பு கூறுங்க. சகோதர சிநேகம் நிலைத்து நிற்க கடவுள். அல்லேலூயா. ஆமே. இரண்டாவதாக யார் யூத வம்சத்தான் என்றால், ஆமே, எடுத்து வாசிங்களேன். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 1:19. கர்த்தர் யூதாவோடு கூட என்ன செஞ்சாரா? இருந்தாரா? ஆமை. கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறாரோ அவர்கள் தான் யூத வம்சத்தான். அல்லேலூயா. கர்த்தர் இருந்தான் கூட. ஆமை. கர்த்தர் உன்னோடு கூட இருந்தா நீ யூத வம்சத்தார். அந்த யூத வம்சத்தாருக்கு தான் கர்த்தர் இரக்கம் செய்வாரா? அல்லேலூயா. ஆமை. கர்த்தர் கூட இருந்தா. ஆமை. பாருங்க. ஆமை. யூத வம்சத்தார் கூட கர்த்தர் இருந்தா. அல்லேலூயா. உங்க கூட என் கூட கர்த்தர் இருக்கிறாரா? ஆமை. வேற எதுவும் இருக்குதா? மாம்சம் இருக்கா? ஆமே. அல்லேலூயா. கர்த்தர் இருந்தாருன்னா ஆமே, நாமெல்லாம் அசால்ட்டா இருக்க மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் இருந்தாருன்னா ஆராதனைக்கு சரியான நேரத்துல வருவோம். அல்லேலூயா. கர்த்தர் இருந்தாருன்னா தாராளமா ஆண்டவருக்காக கொடுப்போம். கர்த்தர் இருந்தாருன்னா ஊழியம் செய்வோம். கர்த்தர் இருந்தாருன்னா சபை ஆமை கூட்டத்தை நாம் நிராகரிக்க மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் இருந்தாருன்னா ஊழியரோடு ஒத்துழைப்பு கொடுப்போம். ஊழியர்கள் சொல்றார் ஆமை, வார்த்தைக்கு கீழ்ப்படியும், அட்டங்கி நடப்போம். இன்னைக்கு அடங்காத்தனமா பலர் நடந்துகிட்டு இருக்காங்க. ஆமே. ஆமே. அல்லேலூயா. ஆமே. கர்த்தர் இருப்பாங்கன்னா அவங்க வாழ்க்கையில கனிகளை வச்சு அறிஞ்சுக்கிடலாம். அல்லேலூயா. கர்த்தர் கூட இருக்கிறத அவங்க வாழ்க்கையில வெளிப்படுது பார்த்தீங்கன்னா கனிகள். அதை வச்சு நம்ம அறிஞ்சுக்கலாம் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் கூட இருக்கணும். ஆமே. நீ கர்த்தரோடு இருக்கிறத விட கர்த்தர் உன் கூட இருக்கணும். அல்லேலூயா. ஆமே. ஆண்டவர் அப்படித்தான் யூத வம்சத்தார் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். யூதாவோடு கூட கர்த்தர் இருந்தார். உன் கூட கூட கர்த்தர் இருக்கிறாரா? உன்னால உன் கூடயே கர்த்தர் பயணிக்கிறாரா? உன் குடும்பத்துல கர்த்தர் இருக்கிறாரா? உன் தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் இருக்கிறாரா?
ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்தா ஆமென் என்னெல்லாம் கிடைக்குமா பாருங்க. ஒரு 4 ஆமென் ஆசீர்வாதத்தை சொல்றேன். நியாயாதிபதிகள் 1:19 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் மலை தேசத்தாரை என்ன செஞ்சாங்கன்னா துரத்தி விட்டார்கள். ஆமென் ஆமென். சத்துருவை நீ துரத்துவ. அல்லேலூயா. நீ கர்த்தர் கூட இருந்தா நீ சத்துருவை துரத்துகிறவனா இருப்ப. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில போராடிட்டு இருக்கு பாரு சத்துரு, அது நீயே துரத்துவ. ஏன்னா உன் கூட யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இருந்தார்னா சத்துருவை நீ துரத்துவ. இன்னொருத்தங்களை போய் துரத்துவதற்கு நீ போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் கூட இருப்பாரா நீயே துரத்துவ. அல்லேலூயா. இதுதான் அடையாளம். உன்னால சத்துருவை துரத்த முடியுமா? ஐயோ பேய் பிடிச்சு பாஸ்டர்மா சோமனுங்க பயம். ஏன்னா பேய் நம்ம வீட்டுக்கு வந்துருமோ, நம்ம மேல வந்துருமோ, பிசாசு பிடிச்ச சோமன பயம். தலையில கை வச்சுட்டாங்க. தலையில கை வைக்க கூடாது, அது உண்மைதான். விசுவாசிகள் இன்னொரு விசுவாசிக்கு தலை மேல கையை வச்சு அவன் யார் மேலே டக்குன்னு என்ன செய்ய கை வைக்க கூடாதுன்னு ஆண்டு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அவன் அதற்கான ஆயத்தம் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் யாரை அபிஷேகம் பண்ணி வைத்தாரோ அவங்களுக்கு தான் கர்த்தர் அந்த அதிகாரத்தை வச்சிருக்காரு. உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா சத்துருவை விசுவாசிக்கிறவனுக்கு கூடுகிற அடையாளங்கள்ல ஒன்று சத்துருவை என்ன செய்வீங்க? துரத்துவீங்க. ஆமென். பிசாசு பிடிச்சுன்னா ஒரே பயம். ஆமென். எங்க நம்ம மேல வந்துருவோம். இங்க மலை தேசத்தார என்ன செஞ்சாங்கன்னா துரத்தினார்கள். ஆமென். சத்துரு போராட்டத்தை தாங்க முடியல. சத்துரு கொண்டு வருகிற போராட்டத்தை உன்னால ஜெயிக்க முடியலன்னா கர்த்தர் உன் கூட இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. உன் குடும்பத்துல நடக்கிற போராட்டத்தை உன்னால ஜெயிக்க முடியலன்னா உன் குடும்பத்துல கர்த்தர் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்தா மலை தேசத்தாரை நீங்கள் துரத்துவீர்கள். அல்லேலூயா. சத்துருவை துரத்துவேன், பலவீனத்தை துரத்துவேன், தரித்திரத்தை துரத்துவேன். அவன் உன்னோடு கூட போராடி கொண்டிருக்கிற போராட்டத்தை நீ துரத்துவ. அல்லேலூயா. அதுதான் அடையாளம். அல்லேலூயா. ஆமென். இரண்டாவது ஆண்டவர் செய்கிற காரியம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிங்க. 2-3 வசனம். ஆதியாகமம் 39:2-3. கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானா. அவன் ரொம்ப பிரில்லியண்டா இருந்தான். ஒரு காரியத்தை சொன்னா கரெக்டா நேர்த்தியாய் செய்கிற குணம் அவனுக்குள்ள இருந்தது. இன்னைக்கு காரிய சித்தியே இல்லை. கடைக்கு போக சொன்னா நம்ம எந்த கடைக்கு போனோம் சொல்றோமோ அந்த கடைக்கு போயிட்டு அது இல்லைன்னு திரும்பி வந்துருந்தாங்க. வேற ஒரு கடையில கேட்கணுங்கிற காரிய சித்தி அவங்களுக்கு இல்லை. ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற கடையில கேட்டு விசாரிக்கணுங்கிற காரிய சித்தி இல்ல. அல்லேலூயா. ஒரு காரியத்தை பொறுப்பு அவங்க கையில கொடுத்திருக்கிறாருன்னா அத காரிய சித்தி யுக்தியோட செய்யணும், யோசிச்சு செய்யணும். ஆமென். கர்த்தர் கரத்துல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், கணவன் என்கிற அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார், மனைவி என்கிற அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான்னா அத காரிய சித்தியுடையவங்களா இருங்க. அல்லேலூயா. உன் கையில கொஞ்சம் பணம் கிடைக்கா, அதை என்ன செய்யணும்? காரிய சித்தி இருக்கணும். இந்த யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததுனால அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். அவனுக்குள்ள நாலேஜ் இருந்துச்சு. ஆமென். இதுதான் இப்படி செஞ்சா இதுதான் ஆமென் ஆசீர்வாதம் கிடைக்கும். எல்லா நேரத்திலே செய்வான். ஆமென். அவன் கையில ஒரு பொறுப்பை கொடுத்தா அதுல ஆமென் எந்த பிசுறும் வராது. அப்படிப்பட்ட ஒரு நபரா இருக்கணும். அல்லேலூயா. பொறுப்பை கொடுத்துட்டேன், நான் இதை செஞ்சு பார்த்தேன் முடியல கஷ்டமா இந்தாங்க அப்படின்னு சொல்ற நபரா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உன் கையில ஒரு பொறுப்பை கொடுத்தாங்கன்னா அதை நேர்த்தியாய் செய்து முடிக்கிற திறன் இருக்கும். அதுதான் காரிய சித்தி. அல்லேலூயா. உன் குடும்பத்தை நடத்துகிற திறன் உனக்கு இருக்கணும். ஒரு ரோல செய்யறதுக்கு திறன் இருக்கணும். அதுதான் காரிய சித்தி. செய்றீங்களா? கர்த்தர் கொடுத்த பொறுப்புல திறனோடு இருக்கிறீங்களா? அதுதான் காரிய சித்தி. மூன்றாவதாக ஆமென் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 39:3 கர்த்தர் ஆமென் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் கர்த்தரும் கூட இருக்கிறாருக்கு. மூன்றாவது அடையாளம் என்னன்னா அவங்க செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. ஆமென். குடும்பத்துக்காக ஆமென் எடுக்கிற முயற்சியை கர்த்தர் வாய்ப்பார். அல்லேலூயா. வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். அதுக்காக கடன் வாங்க வாய்க்க பண்ணத சொல்லக்கூடாது.
அல்லேலூயா. ஆண்டவர் யாரையும் கடன் வாங்க சொல்லல, போய் வட்டி வாங்க சொன்னாரா? ஆமே ஆமே. நான் போய் கேட்டேன், ஆமே கொடுக்காரன் கொடுத்துட்டான். கர்த்தர் வாய்க்க பண்ண, அது கர்த்தர் வாய்க்க பண்ணது இல்லைங்க, சாத்தான் வாய்க்க பண்ணுது. அல்லேலூயா. ஆமே. 5 பவுன் நகையை கொண்டு போய் அடகு வைக்க போனேன், அங்க கூட எக்ஸ்ட்ரா 20,000 கொடுத்தாங்க. அது கர்த்தர் வாய்க்க பண்ணாரா? இல்லை இல்லை. ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதம் என்ன? நீயும் அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பான், நீ கடன், அதுதாங்க ஆசீர்வாதம். ஆமே. கடன் கேட்ட உடனே கொடுத்துட்டாங்கன்னா அது ஆசீர்வாதம் இல்லை. வட்டி கட்டுறியே, ஆமே, வட்டி கெட்டுவது ஆசீர்வாதம் அல்ல. அல்லேலூயா. ஆமே. கேட்ட உடனே வேண்டாம்னு சொல்லி கொடுக்குறாங்க பாத்தியா, அதுதாங்க ஆசீர்வாதம். நீ 10,000 கொடுத்தா அது திருப்பி வேண்டாங்க சாமி நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறாங்க பாருங்களா, அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. வட்டி கேட்டுறேன்னா நீ ஆசீர்வாதமா இல்லை, உனக்கான காரியம் வாய்க்கப்படலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். 4வதாக 39:21 வாசிங்க. 39:21. கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் என்ன இருக்கானா, கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆமே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானா உங்க மேல கர்த்தருடைய கிருபை இருக்கும். அல்லேலூயா. கிருபைன்னா என்னதுங்க? நம்மளால முடியாதது தேவன் செய்வதுதான் கிருபை. அல்லேலூயா. ஆமே. கர்த்தருடைய கிருபை மேல இருக்கும். ஆமே. அல்லேலூயா. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததுனால கிருபை இருந்தது. அல்லேலூயா. 2வது அங்கே ஆமே சிறைச்சாலை தலைவனுடைய தயவு இருந்தது. அல்லேலூயா. ஆமே. தயவு வெளிப்பட்டது, மனுஷ தயவு வெளிப்பட்டது. ஆமே. ஆண்டவர் இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆமே, அவர் மனுஷ தயவில் மாஸ்டர் இல்லையா? இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் மனுஷ தயவிலும் அதிகமா ஆமே விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. அவருக்கு மனுஷ தயவு இருந்தது. உனக்கு கூட மனுஷ தயவு இருக்கா? இன்னைக்கு நீ ஒழுங்கு அவனை தூக்கி விடுறதுக்கு நபர் இருக்காங்களா? மனுஷ தயவு உனக்கு இருக்கா? ஒத்தாசை இருக்கா? அவனை ஆதரிப்பதற்கு ஆள் இருக்கா? அல்லேலூயா. ஆமே. கர்த்தர் கூட இருந்தா அதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. ஆமே. கர்த்தர் கூட இருப்பாரனா மனுஷ தயவை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். அல்லேலூயா. தேவ கிருபையும் வெளிப்படும், மனுஷ தயவும் வெளிப்படும். அல்லேலூயா. ஆமே. ஆண்டவர் அங்கே இயேசுவுக்கு மனுஷ தயவு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நான் ஏமாத்துறாங்க யாருமே வேண்டாம், ஒத்தர் வேண்டாம், அனாதையா சாக போறீங்க. அல்லேலூயா. மனுஷ தயவு நமக்கு வேணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அநித்தியமான ஆமை உலக பொருளினாலே நண்பர்கள் என்ன செய்யணுமா, வேத வசனம் வாஸ்தவன்னு தெரியும். நண்பனை சம்பாதித்துக் கொள். உனக்காக ஜீவனை கொடுக்கிற நண்பனை நீ சம்பாதிச்சு வச்சிருக்கணும். நீ கஷ்டப்படும் போது தோல் கொடுக்கிற நண்பனை சம்பாதிச்சு வச்சுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருமே வேண்டாம், ஆண்டவரை யாருமே நான் ஒதுக்கல. அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட ஊழியம் செய்த ஆமை தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்த சகோதரிகள் இருந்தாங்க இயேசு கூட. அதை நீங்கெல்லாம் வாசிக்கணும்மா. வசனத்தை சும்மா கடமைக்கு வாசிக்க கூடாது. ஏதோ ஒரு அதிகாரம் வாசிக்கணும், 2 அதிகாரம் வாசிக்கணும், அப்படி வாசிக்க கூடாது. அல்லேலூயா. ஒவ்வொரு வசனம் 10 வசனத்தை வாசித்தாலும் உருப்படியா வாசி. அந்த வசனத்துல என்ன இருக்கு, என்ன இருக்கு, ஆமை உருப்படியா வாசிங்க. அல்லேலூயா. ஆமை தியானம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமை ஆண்டவருக்கு மனுஷ தயவு இருந்தது. அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் மனுஷ தயவு இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் கூட இருப்பாரானா தயவை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. பாருங்க, ஆமென். கல்யாண திருமணமாகி 59வது நாள்ல ஒரு பெரிய விபத்தை நான் சந்திச்சேன். ஆமென். கைகள் ஆமென் உடைக்கப்பட்டு ஆமென் எலும்பெல்லாம் வெளியில வந்துச்சு. இதெல்லாம் ஆமென் ரத்தம் பீறிட்டு வந்தது. சிஎம்சியில கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. அது லேடிஸ் வார்டா இருந்ததுனால ஆமென் எந்த ஜென்ஸும் உள்ள வர முடியாது. ஆமென் பாஸ்டர் கூட உள்ள வர முடியல. அவன் உதவி செய்வதற்கு ஆள் இல்லை. என் கூட இருந்தவங்க எல்லாம் என் தம்பி, அவன் பாஸ்டரோட அண்ணன், அவங்க ஃப்ரெண்டு, இவங்க தான் இருந்தாங்க. எல்லாம் ஜென்ஸா இருந்தாங்க.
உதவி செய்வதற்கு ஆள் இல்லை. ஒரு விசுவாசிக்கு போனை போட்டு சிஸ்டர் வாங்கன்னு சொன்னோம், அந்த அம்மா வந்தாங்க. நான் இருந்ததான அறையை பார்த்துட்டு அதுலதான் பிளட் நிறைய சிந்தப்பட்டு இருந்ததுனால அவங்க பிளட்டை பார்த்து மயங்கி விழுந்து ஸ்ட்ரெச்சர் அவங்க மேல இழுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு கடைசியில் செலவு பண்ணி அவங்களை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறவங்க சூழ்நிலை. உதவி செய்வதற்கு ஆள் இல்லை. அந்த இடத்துல பெட்ல என்னை போட்டுட்டு போயிட்டாங்க. பாருங்க, ஒரு நர்ஸ் வந்தாங்க. வந்துட்டு நீங்க ஃபாஸ்ட் ஒய்ஃபா அப்படின்னாங்க. ஃபாஸ்ட் ஒய்ஃபா? யாரும் சொன்னாங்களா சிஸ்டர் அப்படின்னு. இல்லை, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க ஒரு ஃபாஸ்ட் ஒய்ஃப்னு. அடிப்பட்ட இந்த முகத்தை பார்த்தாவா தெரியுது அப்படின்னு நானும் உள்ள நினைச்சுக்கிட்டேன். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கன்னு சொல்லி என்னை கேர் பண்ணாங்க. அல்லேலூயா. தயவை கத்தர் ஏற்படுத்துவாங்க. அல்லேலூயா. அதுதான் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம். அதே மாதிரி திருநெல்வேலி பட்டணத்துல ஊழியம் செய்த பொழுது அந்த ஜெயில் ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட். முழுவதும் பஸ்காரம் இடிச்சு போட்டு முதுகெல்லாம் காயங்கள். என்னை தூக்கி அப்படி வீசினது போல அந்த ரோட்ல நான் விழுந்தேன். அங்க இருந்த உடனே எல்லாரும் கூடி வந்து ஏற்றி உடனே என்ன செஞ்சாங்க, அனுப்பி என் செலவுகளை ஒரு விசுவாசி பொறுப்பெடுத்தாங்க. அல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன்னா, கர்த்தர் தயவை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. நமக்கு தயவு உண்டாகும். அல்லேலூயா. ஒரு காரியமா கர்த்தருடைய தயவு வெளிப்படணும். அல்லேலூயா. கிருபை வெளிப்படணும். அதுக்கு தேவை நீங்க என்ன இருக்கணும், கர்த்தர்களோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. இந்த வம்சம் தான் தேவனை இரக்கத்தை பெற்றுக் கொள்கிற ஒரு வம்சம். அல்லேலூயா. நேரம் அப்படின்னாலே முடிக்க விரும்புகிறேன். இன்னும் 2 காரியம் இருக்கு, அதை தொட்ட இன்னைக்கு பேச முடியாது. ஆகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இது வரும் நாட்களிலே நான் பேசுகிறேன். அல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. மீதி 2 அடுத்த வாரம் பேசுகிறேன். அல்லேலூயா. முதலாவது என்ன சொன்னேன்? சகோதர சிநேகம் உடையவங்களா இருக்கணும். 2வது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. இந்த 2ம் உங்க கூட இருந்தா நீங்க தான் யூத வம்சத்தார். அல்லேலூயா. உங்க மேலதான் கர்த்தர் இரக்கம் செய்வார். அல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. கர்த்தர் இரக்கத்தை வெளிப்படுத்துகிற தேவன். எல்லாம் கரம் உயர்த்தி, ஆண்டவரே சகோதர சிநேகத்தை எனக்குள்ள இப்ப முடிஞ்சு நான் பார்க்க போறேன். எத்தனை பேர் நின்று எத்தனை பேரை விசாரிப்பீங்க? எத்தனை பேரை விசாரிச்சு பேசி சிரிச்சு போறீங்கன்னு நான் பார்க்கத்தான் போறேன். அல்லேலூயா. இத்தனை பேசி இருக்கணும். அல்லேலூயா. வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. சகோதர சிநேகம் எல்லாம் கரம் உயர்த்தி, சின்ன பிள்ளைங்க எல்லாம் கரம் உயர்த்தி, அக்கா தங்கச்சிலாம் நல்லா சொல்லி ஜோமன், இனி நான் சண்டை போட மாட்டேன்ப்பா. என் சகோதர சிநேகம் உடையவங்களா இருப்பேன்ப்பா. நான் நேசிப்பா ஆண்டவரே சொல்லி ஜோமனுங்க. எல்லாம் கரம் உயர்த்தி கரம் உயர்த்தி ஜோமன் கண்ணமுடி. ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கண்ணமுடி ஜெபம். எல்லாம் கண்ணமுடி ஜெபம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அன்பை எனக்குள்ள தாங்க. கேளுங்க. அன்புள்ளவனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. சகோதர சிநேகமுடையவனா என்னை மாற்றுங்க. சகோதரன் ஒருத்த கொஞ்சம் நல்லா வந்துட்டா அவன் மேல நமக்கு பொறாமை வந்துருது, எரிச்சல் வந்துருது, கோபம் வந்துருது. எல்லாரையும் நேசிக்கணும். எல்லாரையும் நேசிக்கணும். யாரையும் பகைக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே நான் என்னை சகோதரர்களை நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. எல்லாம் இருதயத்துல கைய வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே சகோதர சிநேகத்தை தாங்க. சகோதர சிநேகத்தோட அன்பை கூட்டி வழங்கணுமா ஆண்டவரே? அப்படிப்பட்ட அன்பை என் இருதயத்துக்குள்ள தாங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசை தருவார். பரிசுத்த ஆவியானவர் அதுக்காகத்தான் அனுப்பப்பட்டு இருக்கிறார். சொல்லி கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. சக விசுவாசிகளை நேசிக்கணும், உடன் பிறப்புகளை நேசிக்கணும், குடும்பத்தை நேசிக்கணும், சபையை நேசிக்கணும், ஊழியரை நேசிக்கணும். ஆண்டவரே அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்குள்ள தாரும் ஆண்டவரே. 2வது ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீர் என் கூட இருக்கணும். கரம் உயர்த்தி கேளுங்க. ஏசப்பா நீங்க எங்க கூட இருக்கணும்ப்பா. எங்க குடும்பத்துல நீங்க இருக்கணும்ப்பா. என் தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க இருக்கணும்ப்பா. நீங்க என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. கேளுங்க. ஆண்டவரே என்னோடு கூட இருப்பீராக, என்னோடு கூட இருப்பீராக. ஆண்டவர் சீஷர்களை தெரிந்தெடுத்ததின் காரணம் அங்கே மத்தேயு 3ஆம் அதிகாரம் 14-15 வேதம் சொல்கிறது. அவர்கள் தம்மோடு கூட
இருக்கும்படியாகத்தான் சீஷர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து வைத்தாரா. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கணும், தம்மோடு கூட இருக்கணும் தான் சீஷர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து வைத்தார். சீஷர்களோடு கூட இயேசு இருந்தாரு. ஆமே. இன்னைக்கு காலை வேளையில கரம் உயர்த்தி ஜெபமனுங்க. ஆமே. கரம் உயர்த்தி ஜெபமனுங்க. ஆண்டவரே, என்னோடு கூட நீர் இருப்பீராக. ஆண்டவர் இருந்தா சத்துருவை துரத்துவோம். ஆண்டவர் இருந்தா காரியங்கள் யாவும் வாய்க்கப்படும். ஆமென். ஆண்டவர் இருப்பாரானால் கிருபை தயவு வெளிப்படும். ஆண்டவரே சொல்லி ஜெபமனுங்க. ஆண்டவரே, நீர் கூட இருப்பீராக. எல்லா கரம் உயர்த்தி சொல்லலாமா? என் கூடவே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? என் கூடவே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சொல்லுவோம். என் பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சொல்லுவோம். நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சொல்லுங்க. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவர் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் கூடவே இருக்கிறேன். ஆமே. உன் கூடவே இருக்கிற தெய்வம். ஆமே. உன் கூட இருக்கிற கர்த்தர் மனதிலே பிரித்து நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் இருக்கிறதற்காக நன்றி என்று சொல்லி கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். நன்றி தகப்பனே, எங்க கூட நீர் இருக்கிறதற்காக நன்றி. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் கூடவே இருக்கிறேன் என்று வாக்குரைத்த தேவன். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவரே, இந்த வார்த்தைப்படி நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி. நாங்கள் யூத வம்சத்தாராக இருந்து உங்க இரக்கத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள, உங்க இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி செய்யப்பா. உங்க இரக்கம் எங்களுக்கு பெரிய காரியத்தை செய்யும். என் நாமம் மகிமைப்படட்டும். இந்த வசனத்தை கேட்ட யாவரும் அவருடைய சகோதர சிநேகத்துல நிலைத்து நிற்க உதவி செய்வீராக. நீர் பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துவீராக. கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்னுமின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வசனத்தை கேட்டு யாவர் மேலும் நம்மோடு கூட நிலைத்து நிற்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதர சிநேகமுடையவர்களாய் இருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பான். ஆமென். நீங்கள் யூத வம்சத்தாராய் இருந்து இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.